ஒரு விஷயம் இல்லாதவங்களுக்கு தான் அதோட மதிப்பு தெரியும். இருக்கிறவங்க மதிக்கவே மாட்டாங்க. அப்பாவையும் மதிக்க மாட்டாங்க, அம்மாவையும் மதிக்க மாட்டாங்க. மேடையில வந்து மட்டும் பெருசா பேசுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது பெரியவங்களை மதிக்கக்கூடிய அந்த ஒரு பக்குவம் வந்து தலைவருக்கு இருக்கு. சின்ன வயசுல இருந்து அவருக்கு அந்த பக்குவம் இருக்கு. அது இருந்ததுனால தான் சில தேவையில்லாத பழக்கங்கள் இருந்தா கூட அதுல இருந்து வெளியில வந்து இந்த அளவுக்கு நிக்க முடியுதுன்னா அதுக்கு அந்த பணிவு, தன்னடக்கம் அதெல்லாம் தான் காரணம். ஏன்னா நீ யாரடா எனக்கு சொல்றது அப்படிங்கிற மாதிரி யாரையுமே அவர் கேட்டதா எனக்கு எந்த தகவலுமே கிடையாது. யார் வந்து அட்வைஸ் பண்ணா கூட அதை வந்து புரிஞ்சு ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். அது எப்போ வரும்னா தன்னடக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது தான் வரும். பெரியவங்களுக்கு கீழ்ப்படிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது இருக்கும்போது தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். அப்படி இருக்கும் பொழுது இவர் வந்து பேசிக்காவே அம்மா வந்து இல்ல அப்படின்னா அது ஒரு ஏக்கமா தான் இருக்கும். யார் பாத்துக்கிட்டாலும் சரி, இவங்க வந்து இவங்க வீட்டுல நல்லா தான் பாத்துக்கிறாங்க. அவங்களுடைய அண்ணனும் அண்ணியும் வந்து இவரை வந்து நல்லபடியா பார்த்து தான் வளர்த்துருக்காங்க. இருந்தா கூட அம்மா இல்லையே அப்படிங்கிற ஏக்கம் வந்து எப்படியும் இருக்கதான் செய்யும். ஸோ அது வந்து இருக்கிறதுனால இவர் நடிக்கிற படங்கள்ல வந்துட்டு அம்மா சென்டிமெண்ட் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா இருக்கும். பெரும்பாலும் இருக்கும். நிறைய விஷயங்களுக்கு அம்மா என்ற அழைக்காத சாங் வந்து அம்மானோட நமக்கு ஞாபகம் வருது அந்த சாங் தான். அந்த சாங் வந்து தலைவரோட சாங் தான். அந்த படத்துக்கு மிஞ்சி நம்ம வந்து ஒரு அம்மா பாசத்தை காமிக்க முடியுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து மன்னன் படத்துல